ஆன் கேமராக்கு வெளியில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம். பிரியங்கா விசஸ் மணிமேகலை. பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் ஏற்கனவே குரேஷி அவனும் இருக்கான்ல, என்கிட்ட வந்து சொன்னார், சார் குரேஷி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, புகழ் வந்து அவர் இவங்களாம் நான் பெரிய வந்து தேசிய தலைவர்லாம் இவங்க. நான் கேட்குறேன், இதில் வந்து எந்த நேரம் வந்து பார்த்து பிரியங்கா மேலே வன்மத்தை கொட்டலான்றவன் ஒரு பக்கம் கொட்டுவான், ஒரு பக்கம் மணிமேகலை மேலே வன்மத்தை கொட்டுவான். இது இது என்னம்மா இது இங்கே விஜய் டிவியில் மட்டும்தானா? நான் கேட்குறேன். 4 பேர் சேர்ந்தாக்கா வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு 4 பேர் வேலை செய்கிறதுல அரசியல் இருக்குது. நான் கேட்குறேன், இப்போது சீசன் 1, 2, 3, 4, 5 இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தா 19 வந்து இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், 5வது எபிசோடு அப்போ தான் வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, 4வது எபிசோடு தான் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் முன்னாடி சொல்லலை? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பத்தில் இந்த குக் வித் கோமாளி இஷ்யூவில் நிறைய பேர் வந்து பிரியங்காக்கு அகைன்ஸ்டாக தான் பேசிட்டு இருந்தாங்க, மணிமேகலைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கடந்த 1-2 நாட்களாக வந்து மணிமேகலைக்கு நிறைய ஹேட்ரேட் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னும் போது அதுக்கு காரணம் என்ன சார்? முதல் ஒரு விஷயம், இந்த பிரியங்கா விசஸ் மணிமேகலைக்குல இதுவே ஃபேப்ரிகேட்டட், ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம், சரிங்களா? இது வந்து விஜய் டிவியோட வியாபார உத்தி, அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டோட வியாபார தந்திரம், சரிங்களா? இதில் வந்து சீசன் 1, 2 சரியாக போச்சு. இன்னும் சொல்லணும்னா இன்னும் கூட நான் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக போனோம்னா இந்த விஜய் டிவியோட நிகழ்ச்சிகள் எல்லாமே அது இது கேபிஒய், அதுக்கப்புறம் பிக் பாஸ், இந்த குக் வித் கோமாளி, இது போன்ற நீயா நானா, இது போன்ற எல்லாமே வந்து இந்த கண்டென்ட்லாம் வந்து அவங்க மூளையில் உதிச்சது கிடையாது. இதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்த டாக் ஷோ எல்லாமே வெளிநாட்டிலேருந்து எடுத்தது தான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஊடக பார்வை இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டும் தெரியும், இது வந்து காப்பி தான். இது நம்மளுடைய கல்ச்சருக்கு தமிழ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து வெளிநாட்டு சேனல்களில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன, இதெல்லாம் ஒரு 10 வருஷமாக நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணணும், மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும், ஆல்டர்னேட் பண்ணணும். வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் பார்க்குறேன், இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்டே வந்துகிட்டே இருக்கலாம், மாறி வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் நீயானா பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைட்டில் எடுத்தாலும், எந்த டைட்டில் எடுத்து பேசினாலும் ஏற்கனவே வந்து யாரெல்லாம் வந்து அதை பங்கேற்று பேசுனாங்களோ அவங்களே தான் திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. கேபிஒயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் சொல்லலாம், வந்து நீங்கள் வரக்கூடிய வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடி இவங்க பண்ணுறவங்க வேணால் ஒரு சிலர் மாறி இருக்காங்கன்னு, ஆனால் வந்த முகமே வந்துட்டுருக்கோம் எல்லாருமே. நான் சொல்கிறேன் கெஸ்ட் எப்படியோ அவங்களே அதுதான். அதே மாதிரி ஜட்ஜஸ்ஸு இவங்க எல்லாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வந்து 10 வருஷம் சொல்ல முடியும், ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் பார்த்த முகத்தையே பார்க்கும்போது புதுசாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபெண்ட்டை கொண்டு வரணும், செலிப்ரிட்டிஸை கொண்டு வரணும், கெஸ்ட்டுங்களை கொண்டு வரணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் வழக்கமாக அரைச்சமாகவே நீங்கள் அரைக்கும் போது அது வந்து கீழே விழுது. எது விழுது? அந்த சீசன் மட்டுமே விழல, அந்த எபிசோட் மட்டுமே விழல, அந்த கண்டென்ட் விழுது. அந்த குக் வித் கோமாளின்ற அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டை கீழே விழுது. அப்போ அந்த பிராண்டை தூக்கி நிறுத்தணும். ஒரு எபிசோடு போல், 2வது எபிசோடும் போல், 3வது எபிசோடும் போல், 5 எபிசோடும் போல், ஒரு சீசன் வந்து ஃபுல்லாகவே போக மாட்டேங்குது. 1, 2 போச்சு, 3, 4, 5 3மே போல். அப்போ தூக்கி நிறுத்துது எப்படி? இதுக்கு இடையில ப்ரொடக்ஷன் விட்ட பிரச்சனை. அது பாதி பேர் கிளம்பி எதுக்கு போயிட்டான், எங்கே போயிட்டான், வேறு சேனலுக்கு போகிறான். ஆமாம், வேறு சேனலுக்கு போயிட்டான். அங்கே அதே சேம் கண்டென்ட்லாம் அவன் வந்து பிராண்ட் பண்ண பார்க்குறான். இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இப்போ இவங்களை தூக்கி நிறுத்தணும். இதை குக் வித் கோமாளி பிராண்டே தூக்கி நிறுத்தணும், ஏன்னா பிராண்டை விழுது. அப்போது நெருக்கடி, விஜய் டிவிக்கு நெருக்கடி. ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்குன்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், கீழே விடக்கூடாது. அப்போ இவங்க எடுக்கிற உத்திகள் தான் இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறது, காமெடின்ற பேரில் வந்து விரசமாக பேசுகிறது, வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியெல்லாம் வரும்போது நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஃபன்னுங்கிறது ஃபன்னா இல்லாம ரொம்ப வல்கரா நல்லா வல்கரா போகுது. டிவியை தூக்கிட்டு பெட்ரூம் போகிற அளவுக்கு பண்ணிட்டானுங்க. எல்லார் வீட்டில் டிவி எங்கே இருக்கும்? ஹாலில் தான் இருக்கும். தூக்கி பெட்ரூமில் போகிற மாதிரி பண்ணிட்டானுங்க. அப்போது இதுக்கு இறுதியாக ஒரு ட்ரை தான் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு கான்ட்ரவர்ஷனை க்ரியேட் பண்ணோம். ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நாஞ்சில் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா 5வது எபிசோடில் ஒரு வெளியேற ஒரு குற்றச்சாட்டு, அது ரியல். ஆனால் இது அதை பார்த்து அங்கே அவரும் வந்து ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். நான் சொல்கிறது அது இல்லைம்மா.
ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொன்னாலும் அவர் உண்மையாக சொல்லிட்டு போகிறார். என்னென்னு கேட்டால் இது இங்கே வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, ஏன்னா அவங்க ஒரு சீனியர்ன்ற அந்த மைண்டில் இருக்குது இல்லையா அவங்களுக்கு. ஏன்னா கேபிஒயில் வந்தவங்க தானே, கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கும். அப்போது இதில் வந்து எங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லி அவர் போகிறார். அது ரியல். ஆனால் அதுக்கு பிறகு அது ட்ரோல் ஆகும்போது இவங்களுக்கு இன்னொரு உத்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன் கேமராலையும் நீங்கள் ட்ராமா பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆன் கேமராவில் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் சிம்பு விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆன் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணுவான், நீங்கள் துரத்துற மாதிரி பண்ணுவாங்க, கோச்சிட்டு போகிற மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் வந்து ஃப்ராங்க்ன்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போது என்ன பண்ணலாம், ஆன் கேமராக்கு வெளியில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம். பிரியங்கா விசஸ் மணிமேகலை. இப்போ அதுதான் நடக்குது. சரி, இதில் நீங்கள் சொல்கிறீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்களாம் யார் யார்? மக்கள் அந்த ஷோவை பார்க்கக்கூடிய மக்கள் கிடையாது. ஷோ பார்க்குறவங்கன்ற இது எல்லாமே இவங்க ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல வரணும். ஓகே. இப்போ நான் இந்த பார்ட்டிசிபெண்ட்டில் சில மக்கள் ஓகே பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து மக்களுக்கு வேறு வேலையாக இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் ஏற்கனவே குரேஷி அவனும் இருக்கான்ல, என்கிட்ட அதை சொன்னார். சார் குரேஷி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, புகழ் வந்து அவர் இவங்களாம் நான் பெரிய வந்து தேசிய தலைவர்லாம் இவங்க. நான் கேட்குறேன், அதில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிட்டையர் ஆனவங்க தான், சரிங்களா? இவர் சப்போர்ட் பண்ணார், அவர் சப்போர்ட். அதுக்கப்புறம் கேட்டால் பப்ளிக் சப்போர்ட். பப்ளிக்லாம் வேறு வேலை இல்லையா? இவங்க ரெடி பண்ணுறது தான் இதெல்லாம். இவங்க ஒரு 10 யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பிராண்ட் பண்ணுற வேலைமா. நல்லா தெரிஞ்சுங்க. பிராண்ட் பண்ணுற உத்தி, மார்க்கெட்டிங் உத்தி நல்லா மண்டையில் ஏற்றிக்கணும். மக்கள் உங்களை ஏமாத்துறாங்க. 2 பொம்பளை வச்சு சண்டை போட வச்சு இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டை எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறான். பட் ஆனால் இப்போது இது பற்றி ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து அவ்வளோ மக்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மக்கள் வந்து ஏற்பாடு பண்ண முடியும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், இதில் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பான். அது நான் சொல்கிறது அது கமெண்ட் கிடையாது. ஆன் கேமராவில் வந்து பேசுகிறவங்க சொல்கிறேன் நான். கமெண்ட் பண்ணுறது வந்து கேட்டால் நீங்கள் ஒரு ட்ராமா நடத்துறீங்க, அந்த கமெண்ட்டில் ஒரு சிலர் பாருங்கள், இது வந்து அதையே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அந்த கமெண்ட் பண்ணுறது சில பேர் சொல்கிறான் பாருங்க, இது வந்து ஃபேப்ரிகேட்டு, இது வந்து டிஆர்பி ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறான், சொல்கிறானா இல்லையா? அதுவும் தான் சொல்கிறான். இதில் வந்து எந்த நேரம் வந்து பார்த்து பிரியங்கா மேலே வன்மத்தை கொட்டலான்றவன் ஒரு பக்கம் கொட்டுவான், ஒரு பக்கம் மணிமேகலை மேலே வன்மத்தை கொட்டுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்படி போகிறத கூட பார்த்துட்டு கூட இருப்பாங்க. ஆனால் வந்து விஜய் டிவிலேருந்து நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணி பேச வர்றவங்க எல்லாருமே பிரியங்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, மணிமேகலை சார் நீங்களே சொன்னீங்கல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மணிமேகலை சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கம்யூனிட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணவங்க மக்கள், ஆனால் இப்போ வந்து பிரியங்கா எல்லாமே நீங்கள் சொல்கிறது தவறு. நீங்கள் சொல்கிறது தவறு. இது எல்லாமே மக்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது கிடையாது. இது வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ நான் கேட்குறேன், இதில் வந்து ஒரு 10 பேரை அவன் விட்டு ஜெய்சங்கர் சூப்பராக பேசினார் சொல்ல வைக்கட்டுமா? ஒரு 200 பேர் சொல்ல வைக்கட்டுமா? இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதில் கமெண்ட்டில் வந்துட்டு ஒரு 20 பேர் நான் ரெடி பண்ணுறேன், சூப்பராக பேசுகிறீங்க சார், ஒரு 200 பேர் ரெடி பண்ணிட்டேமா நான் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு. 200 பேர் அப்படிங்கிறது ரெடி பண்ண முடியும். ஆனால் வந்து மணிமேகலை அவர்கள் போட்ட வீடியோவை 6 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்லம்மா, இதெல்லாம் வந்து பார்வையாளர்கிட்ட நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு வீசுறீங்க. நீங்கள் ஒரு செய்தியை வீசும் போது கேட்டினா அதில் இருக்கிற அத்தனை கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பிச்சு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பற்றிக்கும். நீங்கள் சொல்லலாம் ஒரே ஒரு குச்சி தானே, ஒரே ஒரு தீக்குச்சை வந்து பற்ற வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய இதுவாக தான் இப்படி தான் சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி நம்பலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரே விஷயம், இது வந்து ஜோடி அவன் புரிஞ்சுக்கிறான், அவன் புரிஞ்சிக்காமல் போகிறான். இங்கே எவ்வளோ நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது. இவங்க என்ன உக்ரைன் ரஷ்யாவா? இவங்க 2 பேரும் இதுல ஒரு முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆள் கையில வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களை வந்து மட்டம் தட்டலாமா அப்படிங்கிற அப்படிலாம் இது என்னம்மா இது இங்கே விஜய் டிவியில் மட்டும்தானா? நான் கேட்குறேன், 4 பேர் சேர்ந்தாக்கா வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு 4 பேர் வேலை செய்கிறதுல அரசியல் இருக்குது, 6 பேர் உள்ள குடும்பத்தில் வந்து அரசியல் இருக்குது, தெரியுமா? அரசியல் இல்லாத இடம் இது. பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்குது. யாருன்னா ஒருத்தர் வெளியே வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது இது தவறுன்னு பேசணும் இல்லையா? நான் சொன்னேன் பேசுறதுனால இது பேச வைக்கப்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இது பேச வைக்கப்படுறாங்க. நான் தான் ஜோடிக்கப்பட்டது சொல்லிட்டேன்ல. ஏன்னா நான் கேட்குறேன், இப்போது சீசன் 1, 2, 3, 4, 5 இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தா 19 இருக்கிறாங்க. நான் கேட்குறேன் 5வது எபிசோடு சரிங்களா, 5வது சீசன் 5வது எபிசோடு அப்போ தான் வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. 4வது எபிசோடு தான் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் முன்னாடியே சொல்லலை?
இல்ல இதுக்கு முன்னாடி வந்து 4 ப்ரொடக்ஷனும் வந்து இவங்க மீடியா மெசன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த 5வது சீசனுக்கு தான் வேற ப்ரொடக்ஷன் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா பிரியங்கா அவர்கள் 5வது சீசன்ல தான் வந்திருக்காங்க. நான் சொல்றேன் இப்ப புரியுதா உங்களுக்கு? இவங்களோட கான்ட்ரவர்ஷனை கிரியேட் பண்ணணுன்றதுக்காகவே பிரியங்கா உள்ள கொண்டு வராங்க. இவங்களோட வந்து கான்ட்ரவர்ஷன் வரணும், இது வந்து பேசிட்டு செய்யறது தான். யாரும் முட்டினா நல்லா இருக்கும், அழகான 2 பெண்கள் முட்டினா நல்லா இருக்கும், சரிங்களா? இவங்களுக்குள்ள மோதல் உருவாக்குனதான் ஜனரஞ்சகமாக இருக்கும். நாஞ்சி விஜயனும் மணிமேகலையும் முட்டினா நல்லா இருக்குமா? அது வேல்யூ இருக்குமா? அது வேலை இல்லாத ஒரு 500 பேர் 1000 பேர் கமெண்ட் பண்ணுவானுங்களா வந்து நான் பிரியங்கா பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு? இப்போ நீங்களே எடுங்க பார்க்கலாம், அதில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் எடுங்க, மில்லியன் கணக்கில் இருக்கிறவங்க எல்லாம் மேலே தான் இருப்பான் பெரும்பாலும். நான் தான் சொல்கிறேன்னம்மா, இவங்க இங்கே வந்து பாருங்க, ஏற்கனவே இந்த குக் வித் கோமாளிக்கு ஒரு என்ன சொன்னால் வீவர்ஸ் இருக்கிறாங்க, கமெண்ட் பண்ணக்கூடியவனும் இருக்கிறான். அப்போது வந்து இதை தாண்டி வந்து இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்ஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னால் 500 பேர் 1000 பேர் ஆகும், இல்லை 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் கூட வருவாங்க. கான்ட்ரவர்ஷன் கிரியேட் பண்ணால் தான் பிராண்டு நிற்கும். பிராண்டு நின்னால் தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நான் கேட்குறேன், வந்து ஷகிலா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, விசித்ரா வந்து பண்ணுறாங்க, ஸோ அதுக்கெல்லாம் பேமெண்ட் இருக்குல்ல? அவங்களாம் நான் தர்மத்துக்கு வந்து நினச்சிட்டு போகிறாங்க கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது முழுக்க பிஸ்னஸ்ஸு, வியாபார தந்திரம், வியாபார உத்தி. இதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய விவாதமாக நான் வந்து பல சேனல் எடுத்துகிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வேறு வேலை ஏதாவது செய்யலாம். இது முழுக்க ஜோடிக்க முடியும். இல்லைன்னா இல்லை இது ரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்நேரம் விஜய் டிவி வந்து கேட்டிங்கன்னா நல்ல ப்ரோக்ராம் போயிட்டுருக்குது குக் வித் கோமாளி, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இந்த பிராண்டுக்கு ஏதாவது டேமேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க எடுக்கிறது சென்சிட்டிவான விஷயம் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் உண்மையாவது அனிதா சம்பதா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், ஃபரீனாவாக இருக்கட்டும், இத்தனை ஆங்கர்ஸ் இருந்தாங்க, பாவனா, டிடி, இப்போ யாருமே இல்லை இல்லையா? பிரியங்கா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒத்து போகும். அதுதான் உங்களுக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துங்கன்ற. நான் அது என்ன வேணால் இருக்கலாம், நாம ஏன் தவறாக சொல்லணும் ஒரு பெண்ணை? எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இன்ஃப்ளூயன்ஸ் எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? தொடர்புனா எந்த மாதிரியான தொடர்பு வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு வேண்டப்பட்டவர் இருக்கலாம், சொந்த பந்தம் இருக்கலாம், இல்லை ஊர்க்காரங்க இருக்கலாம். வந்து எல்லா ஷோலையும் வந்து பிரியங்கா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அது உண்மையாவே டாமினன்ட் தானே. அப்போ அது எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக செய்யப்பட்ட உத்தியாக இருக்கும்? அப்படி கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். அவங்க வந்து நீண்ட காலமாக இருக்கிறாங்க. இப்போது ஒரு குறிப்பிட்ட இப்போ நான் கேட்குறேன், இப்படியே நீங்கள் பெண்ணுன்றதாலும் இப்படி சொல்கிறீங்க. மாகாபா கூட தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவர் ஆண் தானே. ஒரு பெண்ணுன்றதுனால ரொம்ப நாளாக இருக்கிறாங்கன்றதுனால நீங்கள் சொல்கிறோம்ல, இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் அவங்க வந்து அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு விரும்புது, அவ்வளோதான். ஆனால் தோல்விக்காரனா அதுதான் நான் சொல்கிறேன். அது பிரியங்கனா இருக்கட்டும், மாகாப்பானா இருக்கட்டும், இவங்க நீண்ட காலமாக இருக்கிறானுங்க. அதில் வரக்கூடிய பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் நீண்ட காலமாக இருக்கிறாங்க. தாமுலாம் வந்து சோர்ந்து போயிட்டார், ரிட்டையர் ஆகிற வயசு, இதுக்கு மேலே அவரால் ஒன்றும் முடியாது, நல்லா தெரியுது. ஆரம்பத்தில் இருந்தபோது தாமு பண்ண அந்த இதுக்கு இப்போ தெரியுதுல்ல, அவர் எவ்வளோ கண்களுக்கு கேட்குது ரெஸ்ட் வேணுன்றது. அதனால் இதெல்லாம் வந்து இதுதான் காரணம். நீங்கள் சொல்ல முடியுமா நீண்ட காலமாக அந்த குக் வித் கோமாளி ஆரம்பிச்சிருந்தே தாமு இருக்கிறாரு சொல்லுவீங்களா? நீங்கள் வெவ்வேறு வெவ்வேறு ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களையும் கொண்டு வந்து நீங்கள் எப்படி மாற்றி அடிக்கிறீங்க. பிரியங்கா இப்போ எல்லாத்துலேயும் இருந்திருக்காங்க, கடைசி இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க? குக் வித் கோமாளியில் வந்திருக்கிறாங்க. அது மாக்காப்பா எங்கே இருந்தார்? இது எதில் இருந்தார்? அதுக்கப்புறம் வந்து கேபிஐயில் வந்தார். அதுக்கப்புறம் அப்போ காட்டின முகத்தையே நீங்கள் காட்டுறீங்க. பங்கேற்றவங்களே மீண்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து புதுசாக உங்ககிட்ட எதுவும் இல்லை. அப்போ ஆடியன்ஸ் எப்படி நிற்பாங்க? இங்கே ஏற்கனவே யூடியூப் சேனல்ல இங்கே மல்லு கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட பேர் கொஞ்சம் பேசுறதே பேச முடியாது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே ஒரு டிவி சேனல் நீங்கள் நிற்க வைக்கிற ஒரு ப்ரோக்ராம் நிற்க வைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு நல்லா தெரியுது. இதில் இன்னொரு சேனல் வரை இதே ப்ரோக்ராமை இன்னொருத்தன் பண்ணுறான். அப்போ இவங்களால் நிற்கிறதுக்கு ஒரு உத்தி. இதுதான் வந்து இந்த குழாயடி சண்டை, அவ்வளோதான்.